பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த குறிப்பிட்ட வார்த்தை சொல்லும்போது யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து சொல்லுகிறார். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய தேவ ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து கர்த்தரை கோபப்படுத்தி ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் அந்த இருளான இடத்தை விட்டு கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு இருளான அனுபவம். அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய் ஒரு இருளான அனுபவத்துக்குள்ளே இருந்தார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன் தாவீதை எச்சரித்தார். அவருடைய பாவத்தை உணர்த்தின உடனே இந்த தாவீது என்ன செய்கிறார்? மனம் திரும்பி தேவனிடத்தில் போய் அழுது, ஆண்டவரே, என்னுடைய இருளை மாற்றும், எனக்கு உம்முடைய வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்ம இருளான அனுபவத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விடுகிறோம். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் என்னை உலகத்தில் இருக்கிற இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு சொல்லும்போது, நானே ஒளியாக இருக்கிறேன், வழியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். எனவே அந்த வெளிச்சத்துக்கு நம்ம நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேக தேவ பிள்ளைகள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி விட்டு அந்த இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவதற்கு இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை கோபப்படுத்தி தேவனுக்கு விரோதமான பாவ செயல்கள் நமக்குள் இருக்குமானா நாம் இருளுக்குள்ளே இருக்கிறோம். இருள் பார்த்திங்கன்னா சாத்தானுடைய காரியம். இருளுக்கு அதிபதி சாத்தான். எனவே நம்ம அந்த இருளை விட்டு வெளிச்சத்தில் வருவோம். ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா